வாத வலிகளை ஒரே நாளில போக்கக்கூடிய ஒற்றை மூலிகை பற்றி பார்க்கலாம் வாங்க. நலமுடன் வாழும் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு பதிவை நம்ம பார்க்க போறோம். என்ன பதிவுன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, வேலிப்பருத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சுதாங்க. வேலிப்பருத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். இது கில்லுனா பால் வரும். இது கண்டுபிடிக்குது எப்படின்னா, இது கில்லுனா பால் வரங்க. இலைகள் கொஞ்சம் தடிமனாக இருக்கும். இது சிறிய அளவிலும் பெரிய அளவிலும் இது வளரக்கூடியதான் இந்த வேலிப்பருத்தி என்று சொல்லக்கூடிய உத்தாமணிங்க. இந்த உத்தாமணி பல விதமாக பயன்படுதுங்க. எண்ணெய் காய்ச்சி எடுக்கிறதுக்கு பயன்படுதுங்க. அதே போல் வாத ரோகங்களுக்கு, வாத வலிகளுக்கு, வாத வீக்கங்களுக்கு பயன்படுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அநேகருக்கு மூட்டு வலி, இடுப்பு வலி இருக்குதுங்க. அதே போல் நீண்ட நாள் வாத ரோகிகளுக்கு வலிகள், வீக்கங்கள் அதிகமாக இருக்குங்க. இதை பற்றி இன்னைக்கு இந்த வேலிப்பருத்தியில் இருக்கக்கூடிய இந்த இலைகளை வைத்து நீண்ட நாள் வாத ரோகியாக இருக்கிறவங்களுக்கு வாத வலிகளை எடுக்கிறதுக்கும், அதே போல் வீக்கங்களை குறைக்கிறதுக்கும், மூட்டு வலியில் வாத சம்பந்தமான மூட்டு வலிகள் இடுப்புலேயோ அல்லது மூட்டுலேயோ இருந்தால் அது எப்படியெல்லாம் நம்ம இந்த வாதத்தை நம்ம வெளியெடுக்கலாம், இந்த வலிகளை எப்படி நம்ம போக்கலான்றதை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. நேர்களே, இந்த இலைகளை எடுத்துக்கணுங்க. மூட்டு வலியில் வாதத்தினால் ஏற்பட்ட மூட்டு வலி, மூட்டு வலியில் நிறைய மூட்டு வலிகள் இருக்குதுங்க. வாதத்தால் வர மூட்டு வலி இருக்குது. அதே போல் மூட்டுகளில் ஜவ்வு பிதுங்கி வெளியே வர்றது, எலும்புகள் தேய்ந்து போவது, அதே போல் மூட்டுக்கள் உள்ள அந்த ஒரு மூட்டுகள் இடையில பார்த்தீங்கன்னாக்கா மத்தியத்தில் உப்பு போல படிவங்கள் கட்டி கொள்வது, இது போலெல்லாம் பல விதமான மூட்டு வலிகள் இருக்குதுங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாக்கா, வாதத்தினால் ஏற்பட்ட மூட்டு வலி. வாதத்தினால் ஏற்பட்ட மூட்டு வலி எப்படி இருக்கும், மூட்டு எப்படி இருக்கணும், மூட்டு வீக்கா இருக்குங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலனாக்கா, இந்த இலைகளை என்ன பண்ணனாக்கா எடுத்து ஒரு கிள்ளி போட்டு ஆமணாக்கு எண்ணெய்ங்க, ஆமணாக்கு எண்ணெய் சட்டியில போட்டு லைட்டா சூடு பண்ணி அதுல இந்த இலைகளை போடணுங்க. இலைகளை போட்டு சூடாக்கி ஒரு மூட்டை போல ஒரு துணியில முடிச்சு கட்டி எங்கெங்கெல்லாம் வீக்கம் இருக்குது, அந்த மாதிரி மூட்டுல வீக்கம் இருக்குதா, வாதத்தினால் ஏற்பட்ட வீக்கமா, ஒத்தடம் கொடுக்கணுங்க. மூட்டுல ஒத்தடம், இடுப்புல ஒத்தடம், இப்படி ஒரு நாளைக்கு ஒரு முறை நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா வாதத்தினால் ஏற்பட்ட மூட்டு வலியும் சரி, இடுப்பு வலியும் சரி, இடுப்புல இருக்கிற வீக்கங்களும் சரி போகுங்க. சரி, இப்படி பார்த்தோம். அதே மாதிரி வாத ரோகிகளுக்கு, நீண்ட நாள் வாத ரோகிகளுக்கு நீண்ட நாள் வலி இருக்குங்க. அதே போல வீக்கங்கள் வத்தவே வத்தாது. அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப எளிமையான முறை தாங்க. இந்த இலைகள் எல்லாம் கிள்ளி ஒரு சட்டியில போட்டு கொஞ்சம் சுக்கு, அது கூட கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நீங்க அதை ஹீட் பண்ணிட்டே இருக்கும்போது என்னக்கா ஒரு குழம்பு பதத்துல பார்த்தீங்கன்னாக்கா இது வரங்க. இந்த சாறு எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆயிட்டு ஒரு குழம்பு பதமா வரும்போது அதை இறக்கி வச்சுட்டு இளம் சூட்டுல எப்படி உங்களுக்கு கை வச்சா வதமா இருக்கணுங்க, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எங்கெங்கெல்லாம் இந்த வாத ரோகிகளுக்கு வலி இருக்குதோ, எங்கெல்லாம் வீக்கம் இருக்குல்ல, அது மேல நீங்க பத்து போட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா அருமையாங்க. இந்த ஒரு நாளைக்கு ஒரு முறை போடலாங்க 10. இப்படி போட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா நீண்ட நாள் வாதத்தினால் அவதிப்பட்டு வலியினால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த அற்புதமான ஒரு மருந்து தாங்க இந்த வேலிப்பருத்தினுடைய இலை. எப்படி இந்த முறைகள் தாங்க முக்கியம். வேலிப்பருத்தி பல விதமான மருத்துவம் இருக்குதுங்க. ஒரு வேலிப்பருத்தி எடுத்துட்டாக்கா அதில் மூட்டு வலிக்கு எண்ணெயும் காய்ச்சலாம், ஒத்தடமும் கொடுக்கலாம், அதே மாதிரி பத்தும் போடலாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா வெறும் இந்த இலையை மாத்திரமே அரைச்சி பத்து போட்டு கட்டுறவங்களும் இருக்கிறாங்க. இப்படியே செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா அருமையாக இந்த வாதத்தினால் ஏற்படுகிற வீக்கங்கள், வாதத்தினால் ஏற்படுகிற வலிகள், நீண்ட நாள் வாத ரோகியா இருக்கிற, நீண்ட நாள் வலி இருக்கிறவங்க இதை பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா அருமையாக எளிதில் குணமாக்கக்கூடியது தான் இந்த வேலிப்பருத்தின்னு சொல்லக்கூடிய உத்தாமணியினுடைய மூலிகையினுடைய வேலைங்க. அதே மாதிரி அப்போ நேரங்களை நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னாக்கா, ஒரு வேலிப்பருத்திலே அநேக குணங்கள் இருக்குது, அநேக மருத்துவ பலன்கள் இருக்குது. எந்த நோய்க்கு எப்படி பயன்படுத்துகிறோன்றதை தான் நம்ம புரிஞ்சு கொண்டு நம்ம பார்க்கணும். நம்ம முன்னோர்கள் செஞ்சது இதெல்லாமே சித்தர் பெருமக்களால் நமக்கு அறிவுறுத்தப்பட்ட முறை தாங்க. பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.